இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய விமானப்படையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் சீனா மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கும் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா முடிவு செய்தது. இந்த ஆண்டு ஜனவரியில் வெள்ளை மாளிகையில் தன்னை சந்தித்த பிரதமர் மோடியிடம் அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை F-35 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க ட்ரம்ப் முயற்சி செய்தார். ஆனால் பாதுகாப்பு ஆயுதங்களை கூட்டாக உருவாக்குவதிலும் குறிப்பாக உள்நாட்டில் உற்பத்தி செய்வதிலும் இந்தியா உறுதியாக இருந்தது. தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை காரணம் காட்டி இந்தியா மீது 50% வரியை விதித்தது அமெரிக்கா. பதிலடியாக அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்களை வாங்கப் போவதில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. உள்நாட்டிலேயே தயாரிக்கும் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களுக்கே இந்தியா முன்னுரிமை அளித்து வருகிறது. இதற்காக ஏற்கனவே $1 பில்லியன் அதிகமாக நிதி ஒதுக்கியுள்ளது. 2028ஆம் ஆண்டிற்குள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஸ்டெல்த் போர் விமானம் தயாராகும் என்று கூறப்பட்டுள்ளது. 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் ஸ்டெல்த் போர் விமானம் விண்ணில் பறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவின் வான்வழி போர் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ரஷ்யா தனது அதிநவீன Su-57E ஸ்டெல்த் போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது. இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் Su-57E ஸ்டெல்த் போர் விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுகோய் 57 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான முதலீடுகள் குறித்து ரஷ்யா ஆய்வு செய்து வருகிறது. இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஏற்கனவே ரஷ்யாவின் சுகோய் Su-30 MKI விமானங்களை நாசிக் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்து வருகிறது. இதே உற்பத்தி வசதிகளை கொண்டு சுகோய் Su-57E விமானங்களை தயாரிக்கும் திட்டம் பற்றி ஆராயப்பட்டு வருகிறது. சோர்ஸ் கோட் உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப பரிமாற்றங்களுடன் சுகோய் Su-57E உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா உறுதியளித்துள்ளது. ஏற்கனவே ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியா தயாரித்த மேம்பட்ட சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகள் உலகையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2030க்குள் மேலும் 200 பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை வழங்க உள்ளது. மேலும் இந்திய ரஷ்ய ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் IRRPL என்ற நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஷேர் என்று பெயரிடப்பட்ட AK-203 துப்பாக்கிகளை இந்நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. 2030க்குள் இந்திய படைக்கு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட AK-203 துப்பாக்கிகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துப்பாக்கி ஒரு நிமிடத்திற்கு 700 தோட்டாக்களை 800 மீட்டர் தூரம் வரை அதிவேகத்தில் செலுத்தும். AK-47 மற்றும் AK-56 ரக துப்பாக்கிகளுடன் ஒப்பிடும்போது AK-203 ரக துப்பாக்கிகள் மிகவும் அதிநவீனமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. 2015இல் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் காமோ KA-226T இலகு ரக ஹெலிகாப்டர்களை கூட்டாக தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன் மூலம் இந்திய ராணுவத்திற்கு 200க்கும் மேற்பட்ட KA-226T ரக ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை மட்டுமின்றி T-72 பீரங்கிகளுக்கு 1000 HP என்ஜின்களை வாங்குவதற்காக ரஷ்ய கூட்டமைப்பின் ரோசோபோரான் எக்ஸ்போர்ட்டுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் $248 மில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் பீரங்கி படையின் முக்கிய தூணாக 780 HP என்ஜின் கொண்ட 2500 T-72 பீரங்கிகள் உள்ளன. இவற்றில் 1000 HP என்ஜின் பொருத்தப்படுவது இந்திய ராணுவத்தின் போர்க்கள திறனை மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது.